ஹலோ ஆல் வணக்கம். செகண்ட் T20 இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. மழை பெஞ்சாலும் ரொம்ப கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. 8 ஓவர் குறைச்சு ஈஸியாக அடிச்சிட்டாங்க. பீடாக் வெல்கம் டு த ஷோ. இந்தியா வந்து விமன்ஸில் ஏஷியா கப் ஃபைனல் தோத்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்க. இதை கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது நார்மலா வந்துட்டு ஐ வுட் ஹவ் கிரிட்டிசைஸ் த டெசிஷன் ஆஃப் சூரியகுமார் யாதவ் ஃபார் போலிங் ஃபர்ஸ்ட். ஆனா வெதர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஈவினிங் 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் எப்ப வேணாலும் மழை வரலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு டி மேட் த ரைட் டெசிஷன். ஒருவேளை மழை வரல, ஸ்ரீலங்கா 185 அடிச்சிருந்தாங்கன்னா நீ கேட்பீங்க, யோ இருக்கிறது 2 பேட்ஸ்மேனு எப்படி அடிப்பாங்க 180 அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. பட் சொல்றேன் நான், ஒருவேளை அவங்க 185 அடிச்சு மழை வரலன்னா ஸ்ரீலங்கா கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் டாக்டிக்ஸ் ஃப்ரம் இந்தியா. போன மேட்ச் வந்துட்டு 3 ஓவர் கொடுத்தாங்க பவர் பிளேல ஸ்பின்னர்ஸுக்கு. அந்த தான் மெயின் பாயிண்ட் ஹைலைட் பண்ணோம். இப்ப என்னாச்சு, 5 ஓவர்ல வந்து செமட்டி அடிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம ஒரே ஒரு ஓவர் அக்ஷர் பட்டேலுக்கு கொடுத்தாரு. அது 9 ஓவர்ஸ் தான் போச்சு. இப்ப என்ன சொன்னோம், 185 இஸ் அ பார் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். போன மேட்ச் ஸ்ரீலங்கா படு கேவலமான போலிங் போட்டு அவ்வளவு ரன் கொடுத்தாங்க. அதனால அவ்வளவு வந்தது. இப்போ ஸ்ரீலங்கா பார்த்து பாருங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 55 வரணும்னோ, 54 for 1. 10 ஓவர்ல 82 for 2 சொன்னோம், 80 for 2. 15 ஓவர்ல வந்துட்டு 125 for 4 சொன்னோம், 130 for 2. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர்ல 55 ரன் வரணும். போன மேட்ச் வந்துட்டு 21 for 7. இந்த மேட்ச் வந்து 31 for 7. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. நீங்க லைஃப்ல எப்படி பார்க்கணும்னா இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு, 21 for 7ல இருந்து 31 for 7ல இருந்து இது பண்ணும். இப்போ வந்துட்டு நான் போன தடவை என்ன சொன்னேன், நான் பிளேயிங் கேப்டன் சொன்னேன் தாசுன் ஷானகாவை. பயங்கரமா லாஸ்ட் போன மேட்ச் ரன் பாலே ஃபேஸ் பண்ணாம 0. இப்ப என்னையா நான் பிளேயிங் கேப்டன் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பால் ஃபேஸ் பண்ணிட்டு 0. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி. 2 பேட்ஸ்மேன் குஷால் மெண்டிஸ், பத்தும் நிசாக்கா. குஷால் பெரேரா படு அழுக்கா ஆடி ஒரு 50 அடிச்சாரு, ரொம்ப அழுக்கா ஆடி ஒரு 50 அடிச்சாரு. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க அதை ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துப்பாங்க. ஒரு 50 ரன் அடிச்சிட்டாங்க. அந்த காமிந்து ம் பத்தி சொன்னோம், ரொம்ப சுமாரான பிளேயர், 26 ரன் 23 பால்ல. அதுக்கப்புறம் தாசுன் ஷானக்கா பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. வனிந்து சுதாசரங்கா பாலே பார்க்காம சுத்துவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் யாருக்குமே ஆட தெரியாது. இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் பாருங்க, 12 ஓவர்ல 86 ரன்ஸ், 5 விக்கெட்ஸ். நான் உங்களுக்கு தெரியாம கேட்கிறேன், போன மேட்ச் வந்துட்டு 15 ஓவர்ல 14 ஓவர்ல 140 for 1, 170 ஆல் அவுட். இப்போ வந்துட்டு உங்களுக்கு 15 ஓவர்ல 130 for 2. நான் திருப்பி சொல்றேன், 185 வந்து மழை வரலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லா கேப்டன்சி பண்ணாரு திருப்பி சூரியகுமார் யாதவ். கடைசி வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் 3 பேரு மாத்தி 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 போட்டு இந்த அடிபட்ட பிஷ்னாய் வந்து 3 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது. அவர் ஒரு ஃபைட்டர். டஃப் பிச் இது. இன்னொன்னு சொல்றேன் நானு, நோ மேட்டர் வாட் வி ஆர் ஆல் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு டஃப் பிச் 163 டார்கெட், 8 ஓவர்ல 78 ரன், 10 விக்கெட் டக்வர்த் லூயிஸ்லன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசாட்சி இருக்கா? நீங்க எப்படி வந்து 8 ஓவர்ல 78 நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும், நீங்க சொல்லுங்க. ஆமா, அது ரொம்ப லாப் சைடடாக போயிடுச்சு. அன்இவனா ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட். பட் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் ஹவ் இட் கோஸ். நீங்க சொன்னீங்க நல்லா ரொட்டேட் பண்ணாரு சூரியகுமார் யாதவ் அப்படின்னு. கரெக்டு. ரியான் பராக் 4 ஓவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இப்ப என்ன சொல்றேன்னா, the only thing is Riyan Parag has to prove that he can bowl 4 overs. அப்ப நான் என்ன பண்ணுவேன், definitely there is no comparison between Washington Sundar's batting and Riyan Parag's batting. இப்போ ரியான் பராக் 4 ஓவர் போட ஆரம்பிச்சானா இந்த இந்திய டீமை நீங்க துவாகடிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பண்ட்டை நீங்க நம்பர் 3 ஆடலன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க போன தடவை ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்ப பண்ட் வந்துட்டு அந்த லெப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக இதுவான்னு கிடையாது. சூரியகுமார் யாதவ் has decided that he is going to bat number 3. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம், 8 ஓவர்ல 78 ஒரு சான்ஸ் கிடைக்கிறது சஞ்சீவ் சாம்சனுக்கு. நேர வர்ற பாலுக்கு ஒரு போல்டாரு. நம்ம எல்லாம் உட்காந்து இப்ப கரடியா கத்தி அவரை சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப எல்லாரும் வந்து கில்ல வந்து அவர் சரியில்லை, அவர் ஆடக்கூடாது T20ன்றாங்க. இப்ப இப்ப எல்லாரும் கேட்பாங்க, யோ ஒரு சான்ஸ் கொடுத்தா நீ கிரிட்டிசைஸ் பண்ணுவியா? நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, வருத்தத்துல பேசுறேன். அழகா இன்னைக்கு ஒரு 19 பால் ஒரு 32 நாட் அவுட் ஆயிருந்து எப்படி இருந்திருக்கும். இப்ப அன்பார்ச்சுனேட்டா இப்ப அவர் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டு போனாரு. இந்தியா கேண்டட் ஹோம் அப்படிங்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவரே இது பண்ணாங்க. இது இன்னொன்னு மாஸ்டர் பீஸ் என்னன்னா,
163 டார்கெட். முதல் ஓவர் தாசன் சானக்கா கொடுத்தாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் 161.7 பேஸ் இடிச்சிச்சு அப்படியே லைட்டா. அப்புறம் பார்த்தோன்னே தான் அப்படி கண்ணத்துல அரைஞ்சின்னு பாக்குற 121.1. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஆளு 162 ரன் டிஃபெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் இவ்வளவு வச்சுட்டு தாசன் சானக்கா ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு எல்லாம் இப்படி யோசிக்க முடியுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஸ்ரீலங்கால ஏகப்பட்ட டேலண்ட் இருந்து இந்த மாதிரி படிக்கேவலமா 4-5 வருஷமா ஆடுறாங்கன்னா there is no expertise to guide them. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ். நீங்க தாசன் சானக்கா கொடுத்திருப்பீங்களா ஃபர்ஸ்ட் ஓவர்? நான் கேட்கறேன். இல்ல வாய்ப்பே இல்ல. தாசன் சானக்கார எதுக்குமே நான் கொடுத்துருக்க மாட்டேன். நம்ம போன வாரமே போன எபிசோட்ல இதை பத்தி பேசணும். இன்னொன்னு நான் திருப்பி ரியான் பராக்கே வரேன். நீங்க வாஷிங்டன் சுந்தரோட பெட்டர்ன்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தூபேக்கும் கதவை அடைச்சிடுவாரா? ஏன்னா 4 ஓவர் தூபே போடுறத விட 4 ஓவர் பராக் நல்லா போட்டுருவாரு அப்படின்னு தோணுது. இப்ப 2 பேரையும் பவுலிங் ஃபார் பவுலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் மேபி நீங்க எப்படி நினைக்கிறீங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணா? கம்பேர் இப்போ உங்களுக்கு வந்துட்டு தூபே இஸ் டிஸ்ட்ரக்டிவ் பிக் ஹிட்டர் அண்ட் இஸ் a லெஃப்ட் ஹேண்டர். அந்த ஒரு இது இருக்கு. இப்ப பராக் இன்னொன்னு இருக்கு, இஸ் போலிங் கண்ட்ரோல்ட் ஆஃப் ஸ்பின். இன்னொன்னு ரெண்டாவது கேரம் பால் வேற போடுறாரு. அதாவது முந்தியில என்ன பண்ணுவார், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடும்போது என்ன பண்ணுதுன்னு தெரியாம இப்படி ஓடி இப்படி சைட்ல இந்த கேதார் ஜாதவ் போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாரு. இப்ப அவர் அதெல்லாம் பண்றதுல ஆக்ஷனை மாடிஃபை பண்ணி கையில இருந்து பால் பியூட்டிஃபுல்லா வருது ஆஃப் ஸ்பின். அதுக்கப்புறம் ஒரு கேரம் பால் போடுறாரு, ஸ்கொயரா திரும்புது பால் கண்ட்ரோல்டோட. ஒரு +5 ஆன் த ஃபீல்டு அண்ட் he can be destructive with the bat. யங்ஸ்டர் இஸ் ஹங்கர், ஒரு துருன்னு இருக்கிற ஒரு பையங்கும் போது என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். he has to prove he can bowl 4 overs in this format against the top sides. அப்ப இந்த வாஷிங்டன் சுந்தரோட டிபேட்டே நான் எடுத்துன்னு வர மாட்டேன். I will play Riyan Parag. Hardik Pandya had a bad day today. I don't know what is going on. See, people has to understand something. இப்ப ஒரு பர்சனல் ப்ராப்ளம்லாம் என்னன்னு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இட்ஸ் நாட் தட் ஈஸி. தட் should not be a reason for him bowling like this. But what I'm saying, please give him some time. He's proved himself as an all-rounder. இந்த டீம் வந்து ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் போகுது. நான் திருப்பி ஒண்ணுதான் சொல்றேன், அந்த டாப் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரு அதை மட்டும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் ஒரு ஸ்பாட்டை எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சீல் பண்ணிடுவார். 2வது ஸ்பாட்டு கில்லு தானா, ருத்ராஜுக்கு சான்ஸ் இருக்கா, அபிஷேக் சர்மாக்கு சான்ஸ் இருக்கா? இந்த ஆன்சர் வந்து கிடைச்சதுன்னா T20 வேர்ல்ட் கப் இந்தியா பாட்டா ட்ராக்ல ஆடுவாங்க. இந்தியா will defend the trophy. அதை இப்பயே நான் சொல்லிடுறோம். சூப்பர். ஆனா அந்த 4 பேர்ல 2 பேர் தான் ஆட போறாங்க. மிச்சம் 2 பேர் வந்து ரொம்ப அன்லக்கி தான். அது யாரு அந்த 2 பேரா இருந்தாலும் சரி, மேபி இன்னும் ஒருத்தர் வந்து ஸ்குவாட்ல வெளியே உட்காரலாம். அந்த அபிஷேக் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 லெஃப்ட் ஹேண்டர், கில்லு கெய்க்வாட் 2 ரைட் ஹேண்டர். அதான் சொல்லல, எப்படி போனாலும் இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு எடுத்தாலுமே அதர் 2 ஆர் வெரி வெரி அன்லக்கி தானே போயிடாங்க. ஒண்ணு அதாவது நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, the moment they sent ருத்ராஜ் கெய்க்வாட் to number 4, நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 4ல நீங்க ஜிம்பாப்வேல நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அவரை கூட்டுட்டே போகாதீன்றீங்க. பிகாஸ் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆசையை வளர்க்குறீங்க ஒரு பிளேயர் மேல. அவர் பர்ஃபார்மும் பண்றாரு. கடைசி 7 மேட்ச்ல 356 ரன். அதுக்கப்புறம் நீங்க ஸ்குவாட்லயே எடுக்க மாட்டேன்றீங்க. அபிஷேக் சர்மா 2வது மேட்ச் 46 பால்ல செஞ்சுரி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்குவாட்லயே எடுக்க மாட்டேன்றீங்கன்னா இட்ஸ் நாட் a good sign. நான் என்ன சொல்றேன்னா, கீப் தட் கன்சிஸ்டன்சி. கில் இஸ் அ கிளாஸ் பிளேயர், அதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. நான் பார்த்துட்டேன்ப்பா, கில்லு தான்ப்பா என்னோட இது. இப்ப நானே வந்து ஒரு டீம்ல இருந்தேன்னா ஒரு சில பிளேயரை நான் பார்த்து நல்ல பிளேயரை டிசைட் பண்ணிட்டேன்னா யார் பேச்சும் கேட்க மாட்டேன். இவன் அடிப்பான், இவன் அடிச்சப்பறம் நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்ற ஆள் நான் இல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 2 வருஷத்துக்கு வளர்த்துருங்க இந்த டீம்ன்றேன். நீங்க சும்மா திருப்பி திருப்பி வந்து இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் ஆடாதீங்க. அந்த 2 பேருக்கு டோர் க்ளோஸ்னா டோர் க்ளோஸ்டு. Tell them that we are not going to consider you in this format. We are going to consider other formats. The கண்ணாபூச்சி ஆடாதீங்கன்ற. I'm not against anyone. What all my interest, your interest, the viewers who are seeing this episode is India to defend the World Cup in 2026. What is the right route possible? Bottom line. ஓகே, ஸோ இந்தியா வந்து வெற்றிகரமா 2க்கு 2 அடிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா இப்ப என்னதான் பண்ண போறாங்க கடைசி மேட்சுக்கு? இந்த ரமேஷ் மெண்டிஸ்லாம் உள்ள வந்தாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா என்ன பண்ண போறாங்க? ரமேஷ் மெண்டிஸோட இன்க்ளூஷன் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப கரெக்டா அவங்க வந்துட்டு பிச்சை ரீட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது பிச்சில் கிராஸ் எதுவும் கிடையாது, பயங்கர ட்ரை பேச்சஸ் இருந்தது போது ரொம்ப அழகா அசலங்கா சொன்னாரு. இந்த மாதிரி வந்து யூஸ்டு பிச்சில் ஆடுறோம், ட்ரை இது இருக்கும், பயங்கரமா டேர்ன் எடுக்கும், அதனால we are playing ரமேஷ் மெண்டிஸ்னு. அது கரெக்டான இதுதான். இப்ப நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, அந்த தாசுன் சாணக்காக்கு பதிலு துணித் வெள்ளலைக்கை ஆடிட்டுன்றேன். இன்னொரு ஸ்பின்னரு உங்களுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் 10 பேர் ஆடிருங்கன்றேன் நானு.
இல்ல அது பாவம் ரொம்ப வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு நீங்க சொல்றது. இப்ப இவங்க எப்படின்னா இல்ல நான் சும்மா ஒரு அஃப்கோர்ஸ் ஹார்ஸ் தான், நான் ஒரு ஜாலிக்காக சொல்றேன். இல்ல ஒரு காமெடிக்கா சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா யூ ஹேவ் சம்மோன் லைக் துனித் வெல்லலைக்கேன்றேன். அவங்க சொல்றது அவங்க அது எப்ப புரிஞ்சுப்பாங்க. தாசும் சாணக்காஸ் மீடியம் பேஸ் இஸ் நாட் கோயிங் டு ட்ரபிள் திஸ் இந்தியன் பேட்டிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுல வந்து எந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாம். அவங்க என்ன பண்ணீங்க, அசிதா பெர்னாண்டோ மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு வாட் எக்ஸாக்ட்லி யூ ஷுட் யூ ஷுட் போல் த ஃபர்ஸ்ட் ஓவர். அதை நீங்க பண்ண மாட்டேன்றீங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் ஃபுல்லா ஸ்பின்னரா வச்சுக்கோங்க. இந்த காமிந்து மெண்டிஸும் போடுவாரு. இந்த குஷால் பெரேரா ஒரு 50 அடிச்சிட்டாரு. இப்ப காமிந்து மெண்டிஸ நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது போலரா நீங்க யூஸ் பண்ண வெள்ளலைக்கு உள்ள கொண்டுட்டீங்கன்னா ஒரு சேஞ்ச் ட்ரை அவிஷ்கா பெர்னாண்டோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். அவரு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் உங்களுக்கு இல்ல மிடில் ஆர்டர்ல. இன்னைக்கு குஷால் பெரேரா அடிச்சதை வச்சு சந்தோஷப்படாதீங்க. 50 ரன் அடிச்சிட்டாரு. ரொம்ப ஸ்கிராச்சி இன்னிங்ஸ். அப்படி கேவலமான போலிங். கேச்சஸ் நிறைய டிராப் பண்ணாங்க. or else you couldn't have got it there. If you get excited with it, thinking that is your future, you're going to have a problem. நான் மிச்சல் அதுதான் ஜெயசூர்யா இல்லையா? இல்ல இல்ல சார். ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். 2014ல நாங்க வந்துட்டு இதுக்கு போன போது 10 வருஷம் முன்னாடி ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். டெஸ்ட் எல்லாம் வேற ஆடுவாரு. அது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு டர்பன்ல. 2018ல ஃப்ரம் நோவேர் இந்த சேஸ் 300 சேஸ் அவருக்கு ஆமாமா. unfortunately is not the same Kushal Perera as what I'm saying. அவர் இஸ் வெரி ஸ்கில்டு வெரி டேஞ்சரஸ் பிளேயர். ஒரு மினி ஜெயசூர்யா அவரு. அந்த பழைய இதை கொண்டு வர அதை நான் பார்க்கல. அப்படிங்கும் போது தான் நான் சொல்றேன் ஒழிய if he proves me wrong and gets back his own version, it's going to be a great addition for them. But right now they are going with 2 batsmen, it's Kushal Mendis and Pathum Nissanka. That is not going to save them from winning any matches against top quality sides. என்ன கேட்டா நான் அதுதான் பண்ணுவேன். தாசும் சாணக்காவுக்கு பதில இவரை கொண்டு வருவேன். துனித் வெள்ளலைக்கு கொண்டு வருவேன். I will try Avishka Fernando in place of Kamindu Mendis if you're not going to use his resources in bowling department. இதை பண்ணி பார்ப்பேன். சீரீஸ் போச்சு. It is always better to lose 2-1 rather than 3-0 at home. This is what they should do. கரெக்ட். சரி 2-1 ஆகுதா இல்ல 3-0 தான் அடி கிடைக்குதான்னு பார்ப்போம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஃபைனல் தாட்ஸ் போறதுக்கு முன்னாடி அந்த இதை உமன்ஸ் டீம் பத்தி கேட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 165 in a women's game is a very 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 high target. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபைனல்ஸ்ல 150 பிளஸ் எந்த டீமுமே உமன்ஸ் கிரிக்கெட்ல சேஸ் பண்ணதே கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இப்ப வந்ததுன்னா 165 குட் எனஃப். அவங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் இருக்காங்க சமாரி அத்தப்பத்து அப்படின்னு. அந்த சமாரி அத்தப்பத்துவ வந்துட்டு உங்களுக்கு இந்த டேலண்ட் ஸ்கவுட் ஒரு டீம்ல கூட எடுக்காமலாம் இருந்திருக்காங்க WIPL. அந்த கதையை நான் வந்து ட்வீட்டர்ல நான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த 165 இஸ் கெட்டபிள். அவங்க அவுட் ஆகும்போது 94 for 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சிதா மாதவின்றவங்க இவ்வளவுதான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுறாங்க. டு பி ஆனஸ்ட் ஜஸ்ட் கம் அப் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அஸ் அ பேட்டர். அதுக்கப்புறம் இந்த கவிஷா திலாரி அவங்களும் ரொம்ப நல்லா ஆடினாங்க. இந்தியா வாட் இஸ் ஹர்ட்டிங் இந்தியா 3 ஃபிங்கர் ஸ்பின்னர். ஓகே. அதுல இந்த தனுஜா கன்வர் ரொம்ப ஸ்லோ த்ரூ த ஏர். தீப்சித் சர்மாவும் கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஏர். ராதா யாதவ் 3 பேரும் ஒரே மாதிரி ஆன ஃபிங்கர் ஸ்பின்னர். ஸ்பின்னர் கிடையாது. 2 ஃபாஸ்ட் பவுலர் பூஜாவும் ரேணுகாவும் சிங்கோ 2 பேரும் எக்ஸ்பிரஸ் பிக் கிடையாது. அந்த காலத்துல உங்க ஜுலான் கோஸ்வாமி இருந்தாங்க. இட்டிப்பாங்க அந்த ஹைட்ல பவுன்ஸ் இருக்கும். இப்ப சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஷப்மின் இஸ்மாயில் இருக்காங்க. 128 போடுவாங்க. India has to find a way that they need to get one spinner who's quick through the air. அதுக்கப்புறம் நியூ பால்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு குவிக் பவுலர் வித் பவுன்ஸ் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு they will really go one step ahead because this is a setback. 3 நாள் மட்டும் தான் நம்ம சொன்னோம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாக்கு அப்புறம் இந்தியா இருக்காங்கன்னு. இந்த மாதிரி 165 அடிச்சு 18.4 ஓவர்ஸ்ல 8 விக்கெட்ஸ் விக்டரினா that is definitely not going to give them any confidence. 3 மாசத்துல வேர்ல்ட் கப் பங்களாதேஷ்ல வருது. Similar kind of pitches. This is the 2 areas they get to come up with. Their batting is absolutely top class. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா this is what cricket is all about. 5 மேட்ச் செமிஃபைனல் வரைக்கும் ஒன் சைடடா டாமினேட் பண்ணாங்க. இன்னைக்கு தோத்துட்டாங்க போது பீப்புள் have been extremely critical. ஹர்மன் பிரீத்தோட கேப்டன்சி சரியில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல்டிங் ரொம்ப மோசம். ஆல் தி திங்ஸ் வில் ஹேப்பன். தட்ஸ் வாட் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட். சவுத் ஆப்பிரிக்காக்கு நடக்காததா 32 வருஷமா ஃபைனல்ஸ்லயும் செமிஃபைனல்ஸ்லயும். அதனால திஸ் இஸ் த டைம் we need to rally around our team. They'll bounce back strong. இதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். நீங்க சொல்ற மாதிரி பார்ப்போம். We'll come back and entertain you for 30-20 preview once the match gets over. The same venue in Kandy. Whether India is going to whitewash them 3-0 or Sri Lanka is going to bounce back to
make it 2-1. Before we close this episode, congrats to Sri Lankan women's team for the maiden Asia Cup trophy, and congrats to Indian men's team for closing out the series with one more game to go. Until we come back and entertain you for yet another episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.